தமிழ் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திமுக நாடாளுமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணியை மேலும் வலுப்படுத்த துரைமுருகன் பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு வராரு. அதுல ஒன்னா பாமகவை திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஸ்டாலின் வட மாவட்டங்கள்ல திமுக வலுவா இருக்கு, அதோட மட்டும் இல்லாம மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பலம் இருக்கிறதுனால பாமகவோட ஆதரவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் கராரா சொல்லிட்டாரு. அதே சமயம் கடந்த தேர்தல்ல முதல்வர் வேட்பாளரா அன்புமணியை நிக்க வச்சதும் ஸ்டாலினுக்கு பிடிக்கல. அதனால பாமக தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லிட்டாரு. துரைமுருகன் முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. இருந்தாலும் திமுக கைவிட்டு இருந்தாலும் பாமகவோட பார்வை இப்ப அதிமுக பக்கம் திரும்பி இருக்கு. அதிமுக கூட்டணி இல்லாம தவிக்கிறதுனால பாமகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக கண்டிப்பா உங்க பாமகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அதுல பாமக முக்கிய கட்சியா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வரப்போற தேர்தலாம் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.